Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஓசூர் அடுத்த கெளவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் இருந்து திறக்கப்பட்ட நீர் ரசாயன கழிவுநீர் கலப்பு காரணமாக நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் வேதனை அடைகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் முரளி இணைந்திருக்கிறார். முரளி, அணையிலிருந்து திறக்கப்படும் நீரில் ரசாயனம் பொங்கி நுரை பொங்குவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த ரசாயன பொங்கி நுரை வருவதற்கு காரணம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக கெளவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. ஒசூர் கெளவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு கடந்த சில தினங்களாகவே இந்த ஒசூர் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை மற்றும் கனமழை பெய்து வருவதால் தொடர்ந்து கெளவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. அணையின் முழு கொள்ளளவான 44.28 அடியில் தற்போது 41.98 அடி நீர் நிரம்பியுள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி தென்பெண்ணை ஆற்றில் நீர் திறக்கப்பட்டு வருகிறது. அணைக்கு வினாடிக்கு 1150 கனஅடி நீர் வரத்தாக உள்ள நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 1015 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. நீர் அதிகரிப்பை தொடர்ந்து ஆற்றில் நீர் கலக்கப்பட்டு அதிகப்படியான ரசாயன கலந்த நுரை காணப்படுவதால் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த நுரையின் அதிகப்படியான நுரைகள் கெளவரப்பள்ளி அணைக்கு காணப்படுகிறது. இந்த பகுதியில் துர்நாற்றமும் அதிகப்படியாக வீசி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கின்றனர். குறிப்பாக 1000 கனஅடிக்கு மேல் கெளவரப்பள்ளி அணைக்கு நீர் வரத்து வரும் பொழுது இங்கு வருவாய்த்துறை சார்பாக கெளவரப்பள்ளி அணை ஒட்டி உள்ள கிராமங்கள் ஆடு மாடு கழுவவோ ஆற்றில் குளிக்கவோ வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து வந்திருக்கின்றனர். பத்மநாதன். முழுமையான விவரங்களுக்கு நன்றி முரளி.